அன்பின் வணக்கம். செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் இன்று மார்கழி மாதம் 1ஆம் நாள் சிறப்பாக புலர்ந்திருக்கிறது. இந்த மார்கழி திருநாளில் திருப்பாவையும் திருவெம்பாவையும் நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தில் நாம் களமேற்றுவதற்காக களமமைத்துக் கொடுத்த நம் நிறுவனர், தலைவர், கவின்கலை வேந்தர், சிவதமிழ் சீராளர் நம் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், துணை தலைவர், பெண்ணிய போராளி, தங்க மங்கை, மதிப்புறு முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு வழிகாட்டியாக விதை விதைத்த நம் முனைவர் பத்மநாபன் அப்பா அவர்கள் தொல்காப்பிய செம்மல், சிறந்த முருகத் தொண்டர். அவர்தான் இந்த போன வருடமும் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்தார். இந்த வருடமும் அம்மா செய்து விடுவோம் என்று சொன்னார். அப்படியே அப்பா என்று சொல்லிவிட்டேன். அப்பா அவர்களுக்கு பாதம் பணிந்த நன்றியை அம்புஜம் அம்மா அவர்களுக்கும் அப்பாவுக்கும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக துவக்கி கொடுத்த மாவட்டம் 18/7 ஆளுநர் தங்க மங்கை, சிறந்த பேச்சாளர், என் அன்பு தோழி கவிதா நடராஜன் அவர்களுக்கு நன்றியை சொல்லி, இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நம் மூத்த தமிழ் ஆளுமைகள், நம் கூட்டு மாவட்டம் 3 ஆளுநர் அழகுராஜா ஐயா அவர்களுக்கும், அவரோடு இணைந்திருந்த மூத்த ஆளுமை ஐயா அவர்கள் இணைஞ்சிருந்தாங்க ஒருத்தங்க, அவங்களுக்கும் வரவேற்பை பதிவு செய்து, நம் மாவட்டம் 18/7 நம் தமிழ் ஆளுமை சசியானந்த அம்மா அவர்களுக்கும், புன்னகை அரசி சசியானந்த அம்மா அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த அன்பையும் வரவேற்பையும் பதிவு செய்து, இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டு கொண்டிருக்கும், இனியும் காண காத்திருக்கும் அத்துணை தமிழ் நெஞ்சங்களையும் வாழ்த்தி வரவேற்று மார்கழி திங்கள் முதல் நாள் திருப்பாவை 1ஆம் பாடலுக்குள் பயணிக்க போகிறோம். முதல்ல இன்னைக்கு நிகழ்ச்சியின் துவக்கம் என்பதால் ஒரு சிறு முன்னுரை. ஏற்கனவே நாம் அறிந்ததுதான் என்றாலும் கூறியது திரும்ப கூறல் தவறில்லை என்பதால் புதிதாக பார்ப்பவர்களுக்கு ஒரு துவக்கமாக இருக்கும். திருப்பாவை 12 வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல், நாம் அறிந்தது. இதில் 30 பாடல்கள் கோர்க்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருப்பாவை. 4000 திவ்ய பிரபந்தம் இயற்றிய 12 ஆழ்வார்களுள் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் நம் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள்தான். திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்களுள் ஆண்டாள் மட்டுமே பெண்ணாவார். இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு மட்டும் இல்லாமல் தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையையும் சேர்த்து சூட்டியதால் அவளை சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்று அழைப்பார். இவரை பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்றும் சொல்வர். இவருடைய தோற்றமும் வாழ்க்கையும் சுருக்கமாக, மதுரைக்கு அண்மையில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர், அதாவது பெரியாழ்வார் என்றும் அழைக்கப்படுவார். அந்த அந்தணர் ஒருவரால் ஒரு குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்த போது அவள் கண்டெடுக்கப்பட்டாள். யாரு? நம்ம ஆண்டாள். இந்த அந்தணர் அவர்கள் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சமேத அரங்கநாதர் கோயிலுக்கு மலர்களையெல்லாம் பறித்து அதை கொடுப்பதையே தனது கடமையாக வாழ்நாளில் வாழ்ந்து வந்தவர். தனக்கென குடும்பம் எதுவுமே இல்லாதிருந்த நிலையில் தான் கண்டெடுத்த குழந்தையையே தனக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கொடையாகவும் சொந்தமாகவும் கருதி சொந்த மகளாகவே வளர்த்து வந்தார். ஆயர்குல பெருமையை அறிந்த பெரியாழ்வார் அவர்கள் அந்த குழந்தைக்கு இளம் வயதிலிருந்தே கண்ணனுடைய பெருமைகளை சொல்லி அவளுக்கு இட்ட பெயர் கோதை என்ற பெயர். இளம் வயதிலிருந்தே தனக்கு தெரிந்த எல்லா சமயம் சார்ந்த கருத்துக்களையும் தமிழ் மொழி போன்ற அத்துணையையும் அவர் விஷ்ணு சித்தர் அவர்கள் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார். இதனால் கோதை வளரும் வயதிலேயே, இளம் வயதிலேயே கண்ணன் மீது தீராத பக்தி உணர்வும் காதலும் கொண்டவளாகவும் தமிழில் நல்ல புலமை உள்ளவளாகவும் வளர்க்கப்பட்டாள். சிறு வயதிலேயே கண்ணன் மேல் கொண்ட அளவற்ற அன்பின் காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் தனக்குள் பாவித்துக் கொண்டாள். தன்னை கண்ணனின் மணப்பெண்ணாக கற்பனை செய்து கொண்டு அதை கண்ணாடியில் தானும் கண்ணனும் இருப்பது போலவே பாவனை செய்து வளர்ந்து வருகிறாள். கோயிலில் இறைவனுக்காக சூட்டப்படுவதற்காக வைக்கப்பட்டிருந்த விஷ்ணு சித்தர் கொடுத்து அனுப்பிய திருமாலைகளை ஒவ்வொரு நாளும் தவறாமல் தன் தகப்பனுக்கு, வளர்ப்பு தகப்பனுக்கு தெரியாமல் தானே அணிந்து பார்த்து கொள்வாளாம். அழகு பார்த்து கொண்டு பிறகு தான் கண்ணனுக்கு ஏற்றவளாக இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து பார்த்து மகிழ்ந்து திளைத்து பின்தான் அதை கொண்டு போய் கண்ணனுக்கு கொடுப்பாளாம். இதையே அவரும் கொண்டு போய் கண்ணனுக்கு சூட்டியிருக்கிறார். இதனால் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கும் தினமும் சூடப்பட்டு இருக்கிறது. ஒரு நாள் இதை கண்டு கொண்டார் விஷ்ணு சித்தர். கோதையை கடிந்து கொண்டு இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதியதாக ஒரு மாலையை தொடுத்து இறைவனுக்கு எடுத்துச் செல்கிறார், அணிவித்தார். அன்று இரவே கண்ணன் அவர் கனவில் தோன்றி, எனக்கு கோதை அணிந்த மாலைகளே உகப்பானவை, அதைத்தான் நீ எனக்கு தினமும் சூட வேண்டும் என்று கண்ணனே கேட்டுக்கொண்டானாம்.
இதனால் தான் சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்று இறைவனையே ஆண்ட பெருமைக்கு உரியவள் என்று ஆண்டாளை இன்றும் நாம் போற்றுகிறோம். கோதை வயதை அடைந்த பின்னரும் அவளுக்காக அதாவது திருமணத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதை மறுத்து திருவரங்கம், அதாவது ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கு இல்லையா, அங்கே உறைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணனைத்தான் மணப்பேன் என்று பிடிவாதமாக இருந்திருக்கிறாள். என்ன செய்வதென்று அறியாமல் தவித்திருந்த தந்தைக்கு இருக்கும் இல்லையா கவலை. விஷ்ணு சித்தருடைய கனவில் தோன்றிய கண்ணபிரான் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து இங்கே அழைத்து வா, எங்கே திருவரங்கம் கோவிலுக்கு அழைத்து வா என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன குறித்த நாளன்று கோயிலுக்கு அழைத்து செல்லப்படுகிறாள் மணமகள் அலங்காரத்துடன். கருவறைக்குள் சென்றவள் இறைவனுடன் ஒன்றர கலந்து விட்டாள். இதுவே அவளுடைய வரலாறு. தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் இந்த பாவை நோன்பை நோற்பது வழக்கம். அதாவது திருமணமாகாத பெண்கள், சிறுமியர்கள். இந்த சமயத்தில் விடியும் முன்பாகவே, அதாவது சூரியன் எழுவதற்கு முன்பே எழுந்து கன்னியர்கள் அனைவரும் மற்ற பெண்களையும் துயிலெழுப்பி அழைத்து போய் ஆற்றில் நீராடி இறைவனை தரிசித்து துதித்து போற்றி பாடி வழிபடுவர். இதையே பின்னணியாக கொண்டு எழுந்தது இந்த திருப்பாவை. இப்பொழுதும் பாவை நோன்பு காலத்தில் இந்த பாடல்கள் எல்லா திருத்தலங்களிலும் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதற்கு ஒரு உதாரணமாக நம் களத்திலும் நாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது பாடலுக்குள் செல்வோம். திருப்பாவை பாசுரம் 1. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நீராட போதுவீர் போதுமினோர் நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுவீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவார். இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். திருப்பாவை தேன் அமுதத்தினுடைய முதல் பாசுரம். இதில் பாவை நோன்பினை யாரை முன்னிட்டு யார் யாரெல்லாம் நோற்கலாம், எப்படி நோற்று கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற நெறிமுறைகளுக்கான ஒரு துவக்க உரையாக இந்த பாடலை வைக்கிறார் நம் கோதை நாச்சியார். செல்வத்தினால் திளைத்திருக்கக்கூடிய இந்த திருவாய்ப்பாடியில் இறைபணி செய்யக்கூடிய செல்வத்தை எல்லாம் கொண்டு அழகுடைய ஆபரணங்களை எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய பெண்களே, நங்கையரே, மாதங்களில் மகத்துவம் கொண்ட இந்த மார்கழி மாதத்தில், இந்த நன்னாளில், அதுவும் பூரண சந்திரனாக நிலவு ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பற்ற நாள் நமக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு இது. கூர்மையான வேல் ஆயுதத்தின் துணையை கொண்டு கண்ணன் தன்னுடைய, அதாவது கண்ணனாகிய பாலகனுக்கு தீங்கு செய்ய வந்த அரக்கனை அவர் மீது சீறி பாய்ந்து அழிக்கக்கூடிய அந்த கூர் வேலை கொண்ட கொடுந்தொழில் புரியக்கூடிய நந்த கோபர், அதாவது அவருடைய தகப்பனை பற்றி பேசுகிறார்கள். அவருக்கு குமாரனாக பிறந்தவனும் அழகு மிக்க கண்களை உடைய யசோதை பிராட்டியாரின் சிங்கக்குட்டி போல் திகழக்கூடிய கண்ணபிரானும், கார்மேக கூட்டத்தை ஒத்த அவனுடைய கருமேனி இல்லையா, நீல திருமேனி ஒத்த மேனி அழகு கொண்டவனும், தாமரை போன்ற நயனங்கள், சூரிய சந்திரர் போன்ற ஒப்பற்ற பிரகாசமான முகம் உடையவனான அவனே நம் நாராயணன். அவனே நமக்கு தொண்டு என்ற பறையை கொடுக்கும் நிலையில் இருக்கிறான். அப்படி சொல்லி இந்த நோன்பிலே ஊன்றி திளைத்து நீராட விரும்பக்கூடிய பெண்களை, இந்த உலகத்தில் இருப்போர் அத்துணை பேரும் மெச்ச நாம் அவனை பாடி இந்த விரதம் நோன்பை நோர்த்து தொடங்குவோம் என்று சொல்கிறாள். மார்கழி மாதம் பிறந்து விட்டது. அந்த காட்சிப்படுத்துதலை நான் நினைத்து பார்க்கிறேன். முழு நிலவு ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. செல்வ வளம் நிறைந்த இந்த ஆயர்பாடியில் வசிக்கக்கூடிய அழகு பெண்களை, மங்கையர்களை, அழகிய அணிகலன்களை எல்லாம் அணிந்த கன்னியரே, எழுந்திருங்கள், வாருங்கள்.
இன்று நாம் அதிகாலையில் நீராடக் கிளம்பலாம். கூர்மையான வேலை கொண்ட நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழில் செய்யக்கூடிய நந்தகோபன், இந்த அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகன், கரிய நிறத்தவன், தாமரை மலரை போன்ற சிவந்த கண்களை உடையவன், எத்தனை ஓமானங்கள் கண்ணனுக்கு! சூரிய சந்திரர்களைப் போல பிரகாசிக்கும் திருமுகம் உடையவன் அவன். அவனே நமக்கு கண்ணனாக அவதரித்திருக்கிறான். நமக்கு அருள் தர அவன் காத்திருக்கிறான். அவனை காத்திருக்க வைக்கலாமா? எழுந்திருங்கள், வாருங்கள், நாம் அவனை பாடி புகழ்வோம். இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்று தன்னுடைய தோழியரை அன்போடு நோன்பு நோற்பதற்கு அழைக்கிறாள் ஆண்டாள். கன்னிப் பெண்கள் எல்லோரும் தங்களுக்கு கண் நிறைந்த கணவன் வாய்க்க வேண்டும் என்றுதான் இந்த பாவை நோன்பினை நோற்பது பழக்கம். சங்க காலத்தில் இருந்தே பல சங்க காலத்து இலக்கியங்களிலும் இந்த பாடல்கள் உணர்த்தப்பட்டிருக்கிறது, எதற்காக இந்த நோன்பு நோக்கப்படுகிறது என்று. அவ்வாறான இந்த பாவை நோன்பு இருப்பதற்கான காலம்தான் இந்த மார்கழி மாதம். இந்த நோன்பு நோக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் யார்? திருமணம் ஆகாத சிறுமியர். நான் முன்பே சொன்னது போல நோன்பினால் கிடைக்கும் பலன் என்ன? வேண்டுவன அனைத்தும் கிட்டும் என்கிறார்கள். ஆகவே இந்த பாசுரத்தின் முதல் பாடலில் உணர்த்தப்பட்ட செய்தி இதுதான். மார்கழி மாதம் பாவை நோன்பு இருக்கும் பெண்களை எழுப்பும் பொழுது கண்ணனுடைய அழகை பாடி எழுப்புகின்றனர். இதுவே இந்த பாடலின் உரையாக நான் அறிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அடுத்த திருப்பாவை பாடலில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய நம் நிறுவனர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் பொறுமையோடு செவிமடுத்த அத்துணை ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் தோழமைகளுக்கும் என் பணிவான நன்றி. இறையருளால் இந்த திருப்பாவை பாசுரம் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.